எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேட்டா வித் குகன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது எக்ஸலில், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டேட்டா செட்டை பாருங்கள். போன இதில் யூஸ் பண்ண டேட்டா செட்டு தான். இதுக்கு வந்து இந்த மூணுத்துக்கும் எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, இந்த குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸு, டோட்டல், இதோட ஆவரேஜ் எப்படி பார்க்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏவிஇஆர்ஜி அந்த வந்துடுச்சு. ஆவரேஜ்னு டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆவரேஜ் பார்க்க போகிறோம். மொத்தம் எல்லா ஐட்டத்தோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ப்ளஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, 500 அதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ மார்க் தெரியுதுங்களா, அதை அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆனதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரு அப்படின்னு போட்டிங்கன்னா இதோட ஆவரேஜ் வந்துடுது. அதாவது இந்த டோட்டல் ஐட்டத்தோட ஆவரேஜ். சரி, இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே காமிக்குது பாருங்கள், ஆவரேஜ் 1216, கவுண்ட்டு 10, சம்மு 12160. இந்த ஆவரேஜ் இதை பார்க்குறது. இப்போ இதோட ஆவரேஜ் பார்க்கணும்னா அதே மாதிரி தான், ஈக்குவல் போட்டு ஆவரேஜ் போட்டுக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு செல்லு ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதோட ஆவரேஜ் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஆவரேஜ் பார்ப்போம். அதே மாதிரி ஈக்குவல் போட்டு ஆவரேஜ்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரு எழுத்துனீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் தெரிஞ்சிடும். இப்போ இது தனித்தனி ஓவரால் மொத்தமாக எல்லா ஐட்டத்துக்கும் பார்க்குறது அப்படின்னா இப்படி பார்க்கணும் ஆவரேஜ். இல்லை எனக்கு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தனியாக தெரியணும், ஸ்டேஷனரி ஐட்டம் ஆவரேஜ் எவ்வளோ விற்றுருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எவ்வளோ விற்றுருக்கு, அசசரிஸ் எவ்வளோ ஆவரேஜ் விற்றுருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சீக்வல்ட்டுன்னு போட்டுக்கிட்டு ஆவரேஜ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ்னு டைப் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஸ்டேஷனரி ஐட்டத்தோட ஆவரேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஷனரி கமா, அடுத்து இன்னொரு ஐட்டம் கமா, அடுத்து 3 ஸ்டேஷனரி, லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடுச்சு. இது ஸ்டேஷனரியோட சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ். STATIONGR இது ஸ்டேஷனரியோட ஆவரேஜ். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு எவ்வளோ ஆவரேஜ் சேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஈக்குவல் போட்டுங்க. ஈக்குவல் போட்டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டுக்கிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்குறதுனா ஒட்டுமொத்த செல் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு தனித்தனி ஐட்டம் மட்டும்தான் தேவை அப்படின்னா எந்த ஐட்டம் உங்களுக்கு தேவையோ அதோட ஆவரேஜ் மட்டும் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்லை செலக்ட் பண்ணியாச்சு. கம்மா கொடுப்பேன் தனித்தனியாக பார்க்கணும்னா. அடுத்து இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கமா. அடுத்து இன்னொன்று இருக்குது எலக்ட்ரானிக்ஸு, கமா. இந்த கீழே ஒன்று இருக்குது லாஸ்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ், கமா. 4 தான் இருக்குது. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இதோட எலக்ட்ரானிக்ஸோட ஆவரேஜ் சேல்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஸ்டேஷனரி பார்த்தாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அசசரிஸ் பார்க்க போகிறோம். அசசரிஸோட ஆவரேஜ் சேல்ஸு ஈக்குவல் போட்டுக்கிட்ட AVERE ஆவரேஜ் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு அசசரிஸ் இங்கே ஒன்று இருக்குது, கமா. இன்னொரு அசசரிஸ் மொத்தம் 2 ஐட்டம் தான் இருக்குது. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடுச்சு. இது அசசரிஸோடது. இது அசசரிஸோட ஆவரேஜ் சேல்ஸு.
இது வந்து இது ஒரு மெத்தடு. நீங்கள் ஆவரேஜின் ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா பாரில் டைப் பண்ணி ஒரு டேபிளோட ஆவரேஜ் பார்க்குறது. இப்போ வேற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஃபார்முலாஸ் போய்க்குங்க. ஃபார்முலாஸ் போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக்னா உங்களுக்கு ஃபார்முலா பார் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவை, இப்போ ஆவரேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்களா சம்முக்கு கீழே பெர்சன்ட் ஆப்பு வீலுக்கப்பு கப் டேஸ் ப்ரைஸ் ஆவரேஜ்னு இருக்கா, டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ நான் வச்சுக்கிறேன், ஆவரேஜ்னு வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து செல்லு ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு, எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து இப்போ இதே மாதிரி தான் ஸ்டேஷனரிஸோட வந்து ஆவரேஜ் பார்ப்போம். எப்படி பார்க்குறதுன்னா ஸ்டேஷனரிஸ் கிளிக் பண்ணிங்க. சாரி ஒரு நிமிஷம், நான் இங்கே கீழே வேறு ரேஞ்ச் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டேஷனரிஸ் வந்துடுச்சுங்களா. நம்பர் போட்டுங்க. நம்பர் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துடும். சரி, ஃபார்முலா தப்பாக போட்டேன். இன்சர்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு ஆவரேஜை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டேஷனரிஸ் இப்போ இதோட ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா பேக் பேஸ் கொடுத்துட்டு ஸ்டேஷனரிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் இன்னொரு ஸ்டேஷனரிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்பர் இன்னொரு ஸ்டேஷனரிஸ் 400 கிளிக் பண்ணிங்க. அடுத்த நம்பர் நீங்கள் வந்து நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து கிளிக் பண்ணிங்களா, அதுவே நம்பர் ஆட் பண்ணிகிட்டே வரும். உங்களுக்கு எத்தனை தேவையோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஷனரி இருக்குது, கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள் 362.5 ஸ்டேஷனரி ஆவரேஜ் சேல்ஸு. அதே மாதிரி தான் இன்சர்ட் ஃபங்க்ஷன் போய்க்குங்க. ஆவரேஜ் இருக்குது, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரேஞ்ச் எடுத்துருங்க. ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டேஷனரி பார்த்தாச்சு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து 4 ஐட்டம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸோட ஆவரேஜ் சேல்ஸு டோட்டல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது 1800 கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2500 கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அமைச்சிருங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வந்துடுச்சு பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோட 1852.5. இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக நம்ம ஃபார்முலா போட்டு ஃபார்முலா பாரில் வந்து ஃபார்முலா போட்டு செலக்ட் பண்ணது. இது வந்து நம்ம ஃபார்முலாலாம் போட தேவையில்லை, இந்த டைரெக்டாக அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கிடும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பார்க்குறது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டேஷனரியும் பார்த்தாச்சு, எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தாச்சு. அசசரிஸ் மட்டும் பார்க்கணும். நம்பர் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு அசசரிஸ் என்ட்ரு கொடுத்துட்டு மொத்தம் 2 தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. இந்த வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் நீங்கள் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் பார்க்குறாருந்தா 2 மெத்தட்லேயும் பார்க்கலாம். இப்படியும் பார்க்கலாம், இப்படி